வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் மீதியான சாதத்தில் சப்பாத்தி செய்யலாம். அதுக்கு கேப்சிகம் வெங்காயத்தை வச்சு ஒரு சைட் டிஷ்ஷும் செய்யலாங்க. அதுக்கு முதல்ல சாதத்தை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவை எடுத்து நல்லா ஜலிச்சுக்கலாம். ஜலித்த மாவை நம்ம அரைச்ச சாதத்தோடு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க. நமக்கே தெரியும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்னு. இப்போது நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியிலேயே மாவை பிசையலாம். நல்லா ஸ்மூத்தாக மாவு பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணலாம். அதுக்கு வெங்காயத்தை ஸ்கொயராக நறுக்கி வச்சுருக்கேன். குடமிளகாவையும் ஸ்கொயராக நறுக்கி வச்சுருக்கேன். அது எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. வேகக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். தனியாக எடுத்துடலாம். இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ அதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து வதக்குறேன். பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாங்க. நான் 2 பெரிய தக்காளி போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் காஷ்மீர் மிளகாத்தூள், மல்லித்தூள், சாதாரண மிளகாத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, மிக்ஸி கழுவின தண்ணி, நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற தயிர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற குடமிளகா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்துருச்சு. நான் இப்போது
மேங்கோ பவுடர் ஒரு பிஞ்சு சேர்க்குறேன், இருந்தால் சேருங்க, இல்லைன்னா தேவையில்லை. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதில் கொத்தமல்லி தூவி கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பர் சுவையில் சிம்பிளாக சைடிஷ் சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டில் தாங்க இருக்கும், ஆனால் பன்னீர் போடலை. இப்போ சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் நல்லா உருண்டை பண்ணிவிட்டு இப்படி நல்லா தட்டையாக்கிக்கலாம். மாவில் துவைச்சு நம்ம சப்பாத்தியை உருட்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தியை நல்லா இப்படி உருட்டி எடுத்துக்கலாங்க. இன்னொரு சப்பாத்தியும் செய்யலாம் பாருங்கள். இந்த மாதிரி உருண்டையாக்கி தட்டையாக்கி மாவில் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தியை செய்ய இட வேண்டியது தான். வாங்க இப்போ பேனில் போடலாம். பேன் சூடாயிடுச்சு. சப்பாத்தியை போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கையாலேயே திருப்பி விடணுங்க. இப்போ அடுத்த பக்கமும் அதே மாதிரி திருப்பி போடலாம். நீங்கள் கை சுடுன்னு நினச்சிங்கன்னா ஒரு டவல் எடுத்து உருட்டி இப்படி மேலே வச்சு அமுக்கினோம்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக அமுக்கி விட்டோம்னாக்க நமக்கு அப்படி பூரி மாதிரி உப்பி வரும். நல்லா எல்லா பக்கமும் வெந்து அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இன்னொன்றையும் போடலாம். அதே மாதிரி தான் 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி திரும்ப அடுத்த பக்கம் திருப்பி போட்டு சுற்றி எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. பாருங்கள், சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச குருமாவோட பரிமாற வேண்டியது தான். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.